அரசியல் பயணம் எப்படி தொடங்குச்சு உங்களுக்கு? நான் 2010 கொஞ்சம் வெளிப்படையாக காணலைன்றது முதல் நான் தான் ஐபிசியில நான் கொடுத்திருந்தேன். நான் எழிலன் உட்பட ஆயிரக்கணக்கானர்கள் சரணடைஞ்ச ஒரு செய்தி முதல்ல வெளியில வந்தது என்னாலதான். அப்ப எல்எல்ஆர்சிக்கு நான் போய் சாட்சி சொல்லி இருந்தேன். பிறகு நடந்த போராட்டங்கள் அப்ப தமிழர் தனிய போராட இல்லாத காணா போன ஆக்கள் விஷயமா அப்ப சிங்கள ஆக்களோட சேர்ந்துதான் நாங்கள் அந்த போராட்டங்களை சிங்களாக்களும் போராடினது. சிங்கள அமைப்பு மனித உரிமை அமைப்புகள் எங்களுக்கு ஆதரவா வேலை செய்தது. எங்களுக்கு ஆதரவா பவுனியாலையெல்லாம் நாங்கள் பெரிய போராட்டங்களை முன்னெடுத்த நாங்கள். அப்ப அந்த போராட்டத்தை முன்னெடுத்த இதுல நான் ஒரு தலைமையாள் என்ற ஒரு பக்கமும் மற்ற நான் ஏற்கனவே எல்எல்ஆர்சி எல்லாம் போயிருந்தேன். நான் அந்த அடிப்படையில 2013 ஆண்டு நான் 2011 முதல் நாங்கள் ஒரு போராட்டத்தை மே 18 செய்தோம். அப்ப யாருமே அதை தொட்டுக்கொள்ள பயத்துல 11 கிளிநொச்சி முருகன் கோயில்ல அப்ப நான் ஸ்ரீதரன் எம்பி அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் தர வேணுமென்ட்டு. அப்ப பொன்காந்தனை அந்த கோயில் அடிக்க அனுப்பி இருந்தார். அப்ப பொன்காந்தன்ன்றது அப்ப நாங்கள் 108 தேங்காய் நான் வட்டக்கட்சியில இருந்து 108 தேங்காய் கொண்டு வந்து என்னண்டா எங்கட தலையால் மே 18 எப்படி சிதறிச்சுதோ அப்படி இந்த செய்தவன்ற தலை சிதற வேணுமென்ற ஒரு நீத்தியை வச்சுதான் நாங்கள் அந்த தேங்காய் 108 தேங்காயை இந்த காணா போன அம்மா மேல வச்சு அடிச்சோம். என்னண்டா அப்ப எங்களுக்கு இந்த இன அழிப்பண்ட ஒரு சொல்லு தெரியாது. அப்ப 108 தேங்காய் அடிச்சு அது போட்டோக்கள் எல்லாம் இருந்தது. அப்ப சில பெண்கள் அமைப்புகளும் எங்களுக்கு தென்னிலங்கையில இருந்து வந்து சப்போர்ட் பண்ணி அதை வைத்துதான் அந்த படங்கள் வீடியோ எங்கள்கிட்ட. அதே நேரம் நான் தேசிக்க எடுத்து அதுல ஏதோ கோயிலையும் விழா நடந்தது. தேசிக்க வெட்டி அதுக்குள்ள எண்ணெய் விட்டு அந்த விழாக்கு தீபம் ஏத்துற எல்லாம் செய்தோம். அப்ப எங்கள்கிட்ட போனுகளும் அந்த கேமரா போன்கள் ஒன்றும் இல்லை. அப்ப அதை வீடியோ பண்ணினது யார் என்றால் உமன் ஆக்ஷன் நெட்வொர்க் என்ற கொழும்புல இருந்த அமைப்பு தான். அந்த அமைப்பின் தலைவிதான் இப்ப யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் அந்த குழுவில கொண்டு வந்து போட்டிருக்கீங்கன்னா அந்த போட்டோகள் எல்லாம் அவையிட்ட தான். எங்கள்கிட்ட அந்த போட்டோகள் இல்லை. அதை செய்திருந்தேன் நான். பிறகு 2012 ஆண்டு எல்லா இந்த காணா போன அம்மா மாதிரி எல்லாரையும் டிராக்டர்ல ஏத்தி கொண்டு எங்க பஸ்ஸில போட்டு வெட்டாப்பள்ளி அம்மன் கோயில், ஏன்னா வெட்டாப்பள்ளி அம்மனும் லேசான ஆள் இல்லை, அந்த கோயில்ல கொண்டு போய் இந்த அம்மா மேல வச்சு கற்பூர சட்டி எடுத்தனா மே 18 2012. அதனால யாருமே எதுவும் செய்யல. 2012 மே 18 நாங்கள் கற்பூர சட்டி அந்த போட்டோக்கள் அப்ப சுவிஸ் எம்பசியில இருந்த டேவிட் விக்னாட்டி அந்த பொலிட்டிக்கல் ஆபீசர்கிட்ட அந்த படங்கள் எல்லாம் நான் அனுப்பியிருந்தேன். அப்ப என்னட்டு ஒரு போன் சின்ன போன் அதுல போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தேன். அது 2012 செய்தேன். நான் 2013 மேல நான் நல்லூர் கோயில்ல இந்த காணாப்பன் அம்மா மேல எல்லாரையும் கூப்பிட்டு அதுல ஒரு இதை செய்தோம். 14 மேல நான் மாகாண சபை உறுப்பினரா வந்துட்டேன். அப்ப சிவாயிலிங்கம் தான் இந்த விழா இந்த நினைவு கூறலை எடுத்தது. 2014 மே. எப்படி அரசியலுக்கு போனீங்க முதல் ஆரம்பம்? அரசியலுக்கு நான் இப்படி போராட்டமே ஒன்று சேர்றீங்க, கணவனை தேடுறீங்க, வளர்ந்து காணாமாக்கப்பட்ட தேடுறீங்க. அப்ப சங்கம் எல்லாம் இல்ல, எல்லாருமே தனித்தனியா அம்மா மேல இருக்கிறீங்க, மனைவி மேல தேடுறீங்க. அரசியலுக்குள்ள எப்படி போனீங்க? அப்ப நாங்கள் இப்ப போராடிக்க நான் காணாமல் போனோர் சரணடைந்தோர் சங்கம் தான் அப்படி வச்சுதான் இந்த அறிக்கைகள் விடுறது அம்பாசிடர் மேரோட கதைக்கிற எல்லாம் அதை வச்சுதான் செய்தேன். நாங்கள் பிறகுதான் நான் மாத்தினேன் 2015 மாத்தினேன் வடக்கிலும் கிழக்கிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் குரலன். அதுக்கு பிறகு பல அமைப்புகள் எல்லாம் புலம்பெயர் பக்கத்தாலே உடைச்சு. அரசியலுக்கு எப்படி போனீங்க? அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னா நான் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கேன். இப்பொழுது ஸ்ரீதரன் எம்பி, அதாவது தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு இப்ப சுமந்திரம் பிடிக்க வச்சிருக்கிறார். இல்ல, ஸ்ரீதரன் எம்பி எனக்கு நல்ல பரிச்சயம். என்னன்னா அவர் கிளிநொச்சி கனிஷ்டா பள்ளிக்கூடத்துல அதிபராயிருந்தவர். அவர் எப்பவுமே ஒரு ராங்கியா தான் இருப்பார். ஏனென்றால் ஒரு சின்ன விஷயம் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு அடிக்கக்கூடாத சட்டம் விடுதலை பிள்ளைகள் கொண்டு வந்த பொழுது அந்த நானும் பேரண்ட்ஸ் கூட்டத்திலே இருந்தேன். அவர் கூட்டத்திலேயே சொன்னார், நான் அடிச்சு திருத்துவேன், எனக்கு இந்த வேலை இல்லாம போனாலும் கூட நான் வாழைத்தோட்டம் வச்சு இப்போ எனக்கு அவர் கதைச்சார், வாழைத்தோட்டம் வச்சு நான் ஜீவிப்பேன் என்று சொன்னவர் விடுதலை புலிகளுக்கு முன்னால. அப்ப எனக்கு ஸ்ரீதரன் மாஸ்டர் என்ற ஒரு பரிச்சயம், மற்றது என் அக்காண்ட மனுஷன்ற மச்சார். அப்ப அது ஒரு உறவுக்காரன் ஒரு பக்கமும், பட் அவருக்கு இந்த பிள்ளைகளோட ஒரு கரிசனை இருக்கு. இப்ப அரசியல்ல என்ன இது பண்ணினாலும் போராளிகள் பிள்ளைகள் எல்லாருக்குமே விருப்பம், ஒரு கவனமா பார்ப்பேன். அவர் கொஞ்சம் கரிசனையும் இந்த பிள்ளைகளை இப்போ மருமகள் சொல்லுவார், அப்படி கதைப்பார், என்னடி செய்யற படி அப்படி எங்க கண்டாலும் இந்த பிள்ளைகளை
அப்படி ஒரு இது பண்ணுவார். அப்ப அவர் எனக்கு சொன்னார், அவர் நான் இந்த மனுஷனுக்கு தேடிக்கொண்டிருந்த பொழுது நான் போய் அழுகிறது இப்படி வேற சரணடைஞ்சு. அப்ப ஒரு நான் சொன்னார், வாயநந்தி பிள்ளைகளோட நான் கூட்டி கொண்டு போறேன் ஒரு கால். அப்ப ஹக்கீம் தான் நீதி அமைச்சர். அதுக்கிடையில நான் சிறைச்சாலை புனர்வாழ்வு அமைச்சரையும் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் குணசேகரவை நான் சந்திச்செல்லாம் கரெக்ட். நான் அந்த தனக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப ஸ்ரீதரன் எம்பி அப்ப என்ன ஹக்கீம் நீதி அமைச்சரா இருக்கேக்க ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட்டிக் கொண்டு போய் இவ இந்த குஞ்சாச்சி இந்த மகள் இப்படி எழிலன் சரணடைஞ்சிட்டுதுன்ற அப்போ உண்ட சகோதரியோ அப்ப மச்சானோ உனக்கு எழிலன்ட்டு ஹக்கீம் கேட்கிறேன். எனக்கு முன்னால ஹக்கீம் கேட்கிறாரு, அப்ப எழில உனக்கு மச்சானோ இவ ரோமன்னு சொல்லி போட்டு அவர்கிட்டையும் இந்த முறைப்பாட்டையும் கொடுத்து காய்ச்சி போட்டு அவர் பெரியானதாம காய்ச்சி போட்டு விட்டுட்டார். பிறகு அதே அடுத்த நாள்ல மனோ கணேசனையும் கண்டு காய்ச்சி அவர்கிட்டையும் ஒரு காணாமல் போனோரை கண்டறியும் குழு இருக்கு, அதுலயும் ஒரு முறைப்பாட்டை கொடுத்து மனோ கணேசன்கிட்டையும் கதைச்சு போட்டு வந்து என்னன்னா அந்த என்ன அப்படி ஏதோ மன ஆறுதலுக்கு தன்னும் அவையிட்ட கூட்டி கொண்டு போய் கதைச்ச ஒரு பக்கம் இருக்குது. அப்ப 11 அப்ப பிறகு ஒரு கட்டத்துல என்ன 13ஆம் ஆண்டு ஸ்ரீதரன் கேட்டார், இங்க வானந்தி நீ தனிச்சு இப்படி அடிபட்டு கொண்டு இருக்கிற, நீ அரசியலுக்கு வந்தியன்னா நல்ல மாகாண சபைகள் உனக்கு வந்து அரசியலுக்கான ஒரு முகாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். நான் ஐயோ நான் வேற இல்லை சார், எனக்கு வந்து அரசியலே வேண்டாம், எனக்கு வேண்டாம், என்ன ஒன்று தெரியும் அரசியலுக்கு போனா சும்மா வேக்கி வந்தபடியோ வந்து கதைக்குங்கள் கேவலப்படுத்துங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்ப நான் நினைச்சு பட் நான் ஏற்கனவே ஒரு வாங்கியானால் சிலர்களை விட்டு கொடுத்து எல்லாம் போக மாட்டேன், எனக்கு கஷ்டம் அது. பட் அது உண்மையும் நேர்மையும்ன்றது அரசியலுக்கு கொஞ்சம் அப்பாற்பட்ட விஷயம். மாட்டன் சார்ன்னு சொல்ல இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டாரு. அப்ப இவர் கதைச்ச கையோட என்னட்ட மாவசேனாராயா வீட்டை வார தொல்புறத்துல அக்கா வீட்டை வந்து நந்தி அரசியலுக்கு வா வந்துட்டு நான் இல்லை ஐயா நான் வேற இல்லையன்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன். பிறகு 2ஆம் முறை திரும்ப மாவி ஐயா வந்தார். அப்போ நான் மாட்டேன்னுட்டேன். பிறகு ஸ்ரீதரன் மாசத் எனக்கு போன் எடுத்து சொன்னார், நீ உடனே என்ன செய்யறியோ எது செய்யறியோ ஒரு கடிதம் ஒன்று எழுதி நான் இந்த தேர்தலில் வர எனக்கு விருப்பம் வந்து போட நந்தி உனக்கு விளங்கு இல்லை பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு உனக்கும் பாதுகாப்பு நான் என்ன இப்படி போன்ல காய்ச்சோன்னு இருக்கவே என்ன சுத்தவரை. அப்ப பட்டதாரி நியமனம் நடந்தது. அப்ப அருள் என்ற ஒரு படியன் வைஃப் இருந்தா அதுகள் கேட்டுக்கொண்டு நந்தியக்கான நான் இப்படி மாகாண சபையில தமிழரசு கட்சியில என்ன கேட்க சொல்லி கேட்கிறேன். ஐயோ நந்தியக்கா அதுதான் நல்ல வாய்ப்பு, ஏனென்றா நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய பிரச்சனை வலிக்கு கொண்டு வரலாம், நீங்கள் ஒரு தைரியமான பொம்பளை, உங்கள்கிட்ட ஒரு தலைமைத்துவ பண்பு இருக்குது அண்ட் அதுகளும் என்ன சொல்லிச்சுதல். பின்ன சரி ஒரு கடிதத்தை எழுதி உடனே ஒரு ஃபேக்ஸ் பண்ணி விட்டேன். அப்ப அதுக்கு அப்பவும் சுமந்திரன் பெரிய அளவில என்னை அதுக்குள்ள எடுக்கிற மனப்பாங்கு இருந்திருக்கே இல்லையா நான் பிறகு ஊகிச்சேன். அப்ப கொடுத்த உடனே அவ அத குழுவில அதுக்குத்தான் ஸ்ரீதரன் மாசம் என்ன சொன்னது கடிதத்தை கொடு கடிதத்தை சார்ந்து மண் சார்ந்து தமிழ் மக்களின் அபிலாசைகள் சார்ந்து சிந்திக்கிறவர்களை வந்து சுமந்திரன் எடுக்க மாட்டேன். ஏன்னா சுமந்திரன் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை என்ன சொல்லுதோ அதன் ஒரு முகவரா செயல்படுறாள் தான் நின்று வரையும் கூறுங்க தொடர்ந்தா. அப்ப பிறகு இந்த கடிதத்தை நான் ஃபேக்ஸ்லயே அனுப்பி போட்டேன். அப்ப அவ சரி அனந்தியும் செலக்ட் பண்ணப்பட்டுட்டது. ஒரு பிரச்சனை வந்தது, நான் வேலையில இருக்கிறேன் உத்தியோகத்துல இருக்க எனக்கு லீவு தரணும் எலெக்ஷன் கேட்க. அப்ப எனக்கு அது சமுர்த்தி ஒரு உதவத்த ஒரு மினிஸ்ட்ரி அது எனக்கு தரவே இல்லை, வச்சுக்கொண்டே இருந்தது. பிறகு நொமினேஷன் சைன் பண்ண மட்டும் தரையில்லை. அப்ப மாவ சொன்னார் ஆனந்தி இதுக்கு சைன் பண்ண எனக்கு உத்தியோகம் தான் என்ன இதுவரையும் காப்பாத்தி கொண்டு வந்தது, எனக்கு உத்தியோகம் இல்லாம ஒன்றும் செய்யலான்னு பிறகு உடனே மாவசேனாராயா கடிதம் ஃபேக்ஸ்லயே அனுப்பி ஃபேக்ஸ்லயே அவை எனக்கு லீவே அப்ரூவ் பண்ணி அப்ப சுமந்திரனும் சித்தார்த்தனும் கதைச்சது. அப்ப சமுர்த்தி கமிஷனரோட சித்தார்த்தன் கதைச்சது சுமந்திரன் கதைச்சது. ஆனா பிறகு கடிதம் வந்த உடனே தான் நான் நாமினேஷன் சைன் பண்ணினேன். சைன் பண்ணி போட்டு உண்மையில தேர்தல் பிரச்சாரம் எப்படி செய்யறான்றது கூட எனக்கு தெரியாது. அப்ப சிவாயிலிங்கம் தான் என்னையோ ஒரு இடத்துல அரசியல் தளத்துல கொண்டாந்து விட்டதுல வந்து எம்பி ஸ்ரீ அன்னைக்கு வந்து முழு வைவாகவும் இருக்குது. மற்றது மாவையண்ணன் இப்பவும் என்னென்றால் இப்ப கட்சியில சில கட்டுப்பாடுகள் அல்லது சுமந்திரன் ஏதாவது செய்து அல்லது அனந்திய கட்சியில ஒழுக்காட்டு நடவடிக்கை எல்லாம் போனாலும் கூட ஸ்ரீதரன் அன்னைக்கும் எனக்கும் இடையில அண்ணன் தங்கச்சி உறவுன்றது அது ஒரு நீண்ட காலம், அது போருக்கும் முந்தின பக்கத்துல இருந்தே அது இருக்குது. அவர் கொண்டு மற்ற இந்த நலன் அன்றைக்கு நாங்கள் சுமந்திரன் அது புடுங்கு பாடும் அவற்றை கொள்கை பக்கமும் எந்த கொள்கையும் ஒன்றுதான். ஆனா கட்சி இடையில வந்து குழப்பி எல்லாரையும் இது பண்ணிவிட்டு இன்றைக்கும் கட்சி இன்றைக்கு தெருவில் கொண்டாந்து விட்டாச்சு. இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் கட்சியும் ஆதரவான ஆக்கள் எல்லாம் ஒதுங்கி பழைய ஆக்கள் எல்லாம் அதாவது உங்கள் மீது சுமந்திரன் நடவடிக்கை எடுக்கக்குள்ள
இவர்கள் எல்லோரும் குரல் கொடுத்துருந்தாண்ட அரியேந்திரன்ல இருந்து மன்னர் தம்பி என்ன பேருண்ட ஆளுக்கு சிவகரன்ல இருந்து எல்லாரும் வெளியில போக வேண்டிய அவசியம் வந்திருக்காங்க. சுமந்திரன் ஒரு ஆளை அண்டைக்கு பிடிச்சி வெளியில விட்டுருந்தோம். இன்றைக்கும் அதுதான் நிலைமை. உண்மையில அப்ப எங்களுக்கு எங்கட நியாயப்பாட்டை சொல்லி நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருந்தால் இன்றைக்கு இவைக்காக குரல் கொடுக்க நாங்கள் அந்த கட்சிக்குள்ள இருந்திருப்போம், மத்திய உழவுக்குள்ள இருந்திருப்போம். ஆனால் எல்லாரையும் ஒரு பேராசிரியர், சிற்றம்பலம் பேராசிரியர் உங்களோட கட்சியில இருந்தால் அது ஒரு பெருமை. அந்த ஆளையும் அந்த வரலாற்று காலம் தொடக்கம் இருந்த தமிழரசு கட்சி அந்த ஆளை ஒதுக்கி போட்டு நீங்கள் என்னத்தை சாதிச்சு போட்டு இருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் அரசியலுக்கு வந்து இப்ப என்னதான் அரசியல் நான் தனியொரு கட்சியை வச்சு இயக்கி கொண்டு இருந்தாலும் கூட என்னுடைய பழைய அந்த கட்சி தமிழரசு கட்சியா தான் இருக்கு. ஆனா அதுல நடக்கிற பிரச்சனைகள் தமிழ் மக்களுக்கான ஒரு சந்தேகத்தை கொடுத்ததால இன்றைக்கு ஜேவிபி காலம்ன்ற நிலைமை வந்துட்டு தாங்க. இன்றைக்கு இந்த ஜேவிபியில பாராளுமன்ற உறுப்பினர் வர்றதுக்கான சூழல் இல்லாத ஒரு இடத்துல தமிழரசு கட்சி எடுத்த நடவடிக்கை சனத்தில் அது தமிழரசு கட்சி சுமந்திரன் முடிவு. சுமந்திரன் தான் ஒரு ஆள் வெல்லுறதுக்காக நீங்க இந்த முறை பாராளுமன்ற தேர்தலையும் பாத்தீங்கன்னா சாயந்தன், ஆனோல்ட், சுகீர்தான், கிட்டு கிருஷ்ணவேணி, மெட்ட இன்னொரு பொம்பளை பிள்ளை, இந்த 5 பேரையும் தன்னுடைய ஆக்களை தான் போட்டார். எத்தனையோ தமிழரசு கட்சி சரியான கவலையான நிலைமை. ஆனா இன்னும் மோசமா போகும். இந்த உள்ளூராட்சி தேர்தல்ல கூட எல்லாரும் ஒரு சரியான முடிவெடுத்து இன்னும் மோசமா சரியான தெரிவு செய்தனமே என்றால் போயிடும். எங்களுக்கு நான் என்னுடைய பார்வையில நான் ஐக்கிய சபையில இங்க நிக்கிறேன். அங்க உள்ளூராட்சி தேர்தலுக்கான தயார்படுத்தலாம் நடந்துருக்கு. அண்மையிலாம் சங்கில கேட்ட பக்கத்துல பலர் லைக்கா விட்ட காசு வேண்டினது பகிரங்கமான குற்றச்சாட்டாய் இருந்தது. ஒரு உடன்படிக்கையில கையெழுத்து போட்டு அதெல்லாம் கவலையான விஷயம். அப்படி உடன்படிக்கைகளை ஒரு காலம் போகக்கூடாது. சுமந்திரன் ஒரு கருப்பாடதுக்கு நிற்கும் வரை தமிழரசு கட்சி முடியல. ஏனென்றால் ஸ்ரீதரன் எம்பியும் பல முகம் போராடுறார், முயற்சி எடுக்கிறார். ஆனால் எல்லாம் அவரும் நிறைய விட்டு கொடுப்ப செய்கிறார். கட்சியான நிறைய விட்டு கொடுப்ப செய்கிறார். ஆனா எங்கேயும் அந்த இது இல்லை. ஆனால் இப்ப அந்த கட்சி ஒரு எல்லாத்தையும் தகர்த்து சுயமா அப்படி வருதோ அந்த நேரம் நாங்கள் அந்த கட்சியை பற்றி பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆனா இப்ப கவலையா கிடக்குது. இன்றைக்கு கடற்தொழில் அமைச்சரா இருக்கிற சந்திரசேகரம் இலங்கை முழுக்கத்துக்குமான ஒரு மீன்பிடி அமைச்சர். ஆனா இவர் தங்குற இடத்தை போட்டுக்கொண்ட யாழ்ப்பாணத்துல போட்டு பல்கலைக்கழகப்படி எங்களை கூப்பிட்டு உள்ளூராட்சியில நீ இறங்கு நான் இறங்குன்னு அவர் ஒரு வித்தியாசமான ஒரு சதி வேலி ஒன்றை அங்க பின்னுறாரு. நான் நேற்று பார்த்தேன் தான் வடக்குல முழு உள்ளூராட்சி காசு கட்டி போட்டார். சந்திரசேகர் இன்று வரையும் அந்த தேயிலை தோட்டத்துல தேயிலை உயிர மக்களுக்கான சம்பளம் இல்லை, ஆனா வாழ்க்கை இல்லை, ஆனா வீடு இல்லை, டொய்லெட் இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, அதோடு படுற கஷ்டத்தை அவர் அங்க பார்த்தாலே காணும். அவர் வடக்கு கிழக்கு வர வேண்டிய அவசியம். அவர் வடக்கு மக்களுக்கு தலைமை தாங்கிற தகுதி அவருக்கு இல்லை. அவர் அங்க உள்ள மலைய மக்களை பார்த்து நல்லா பச்சிருந்தாலே காணும். அவர் சிங்களவனுக்கு வெள்ளி அடிக்கிறதுக்கு திரிகிறாரே தவிர அவர் இல்ல. மலையாத்து புள்ளியல் யாழ் பல்கலைக்கழகத்துல படிக்க வந்து ஒரு 10 அடி நீளம் கொண்ட ரூமில 5-6 புள்ளிகள் அதுக்குள்ள படுத்து இருக்குதுகள். ஒரு காலமே ஒரு சோறும் ஒரு சாம்பாரும் வச்சுட்டு 3 நேரம் அதைத்தான் சாப்பிடுதல். அந்த படிக்கிற புள்ளிகளுக்கு ஒரு கல்வி உதவி ஏதாவது ஒன்றை பெற்றுக் கொடுத்து அதுகளை மேலும் மலையாத்து புள்ளிகளை வளர்த்து விடுங்க. அந்த சிந்தனை இல்ல. ஒரு பொது வழியிலே ஒரு நாகரிகமான உரையாடலை செய்யாத சந்திரசேகர் வந்திருந்து கொண்டு வடக்கில நீ ஜேவிபிய கால் உண்ட வைக்கிற சூழலை நாங்கள் தடுக்கணும். மற்றது இதுல நாங்கள் கட்சி விவரண்டு பார்க்காமல் சரியாக மக்களை செய்து இந்த சிங்கள பெரும்பான்மை கட்சிகளை வடக்கு கிழக்குல அகற்ற வேலை செய்யணும். சிங்கள தேசிய கட்சிகள் ஒன்றும் வடக்கு கிழக்குல வராத அளவுக்கு செய்ய. ஆனா அதுக்குத்தானே இந்த கட்சிகளை ஒன்றுபடுத்த முடியும். அதான் இது இப்ப கூட ஒன்று சேர்ந்து இப்ப சங்கப்புறத்துல நீ பாத்தீங்கன்னா அன்றைக்கு இதுல நிக்கணும். நாளைக்கு இந்தியா கூப்பிட்டு 13 எல்லாம் ஓடிடுவாங்க. போய் அங்க 13 உண்மையில இது இந்த நேரம் தமிழ் மக்கள் வடிவா தெளிவா சிந்திக்க வேணும். எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்து மற்றது யாருமே இப்ப வேலை வாய்ப்புக்காக ஜேவிபிட்ட போறீங்களோ, உங்களுக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக போறீங்களோன்றது எங்களுக்கு தெரிய இல்லை. ஆனால் எல்லாரும் உங்களோட வீடுகள்ல இந்த விடுதலை போராட்டத்துக்கு செத்தவன் கையால் இழந்தவன் எல்லாம் இழந்து போய் நிக்கிறது கடைசியா சிங்கள தேசிய கட்சியோட 2.5 கலக்குறதுக்கு கொண்டு ஒரு புலம்பெயர் நாடோடி இருந்தோன்னும் வீடியோ விட்டு கொண்டு இருக்கிறோம். அதுவெல்லாம் இங்க கட்டி அடிச்சு படுத்திக்கிற கூட்டங்கள் எல்லாம்
இல்ல புலம்பெயர் தேசங்கள்ல எல்லாமே இலங்கை புலனாய்வு வடிவா பிளான் பண்ணி தான் அனுப்பியிருக்கு, எல்லாம் திருப்பி பிளான் பண்ணி அனுப்பியிருக்கு. அதாலதான் இங்கேயும் ஒரு பெரிய உடை ஒன்று இருக்கு. அது சர்வதேச விசாரணையை நாடிடுன்றாங்க. நாங்கள் மே 17 இயக்கம், நாடு கடந்த அரசு, மக்கள் பேரவை எல்லாரும் கால அவகாசம் கொடுக்க வேண்டாம்ன்றதும் சர்வதேச விசாரணை வேணும் எங்களுக்கு இவ கலப்பு பொறிமுறைக்கு. இதே செல்வம் அடைக்கலநாதன் தமிழரசு கட்சி மற்ற இபிஆர்ல இல்ல, மற்றது இங்க உள்ள விடிஎஃப் ஜிடிஎஃப் யூஎஸ்ஜி பெக் அதுல வந்து எல்லாரும் உங்கள்கிட்டையும் கேட்டு கொண்டிருந்தேன். வந்து அன்றைக்கு இந்த விடிஎஃப் ஜிடிஎஃப் எல்லாரும் சேர்ந்துட்டு எங்களை சர்வதேச விசாரணை அதை சம்மதிக்க மாட்டோம்னு சொல்லி தான் கட்டம் மாறி இருக்கு. நாங்களும் எங்கட பக்கத்துல நின்று நாங்களும் அப்ப லங்காசிரிக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்தோம். ஏன்னா நாங்களுக்கு அவ்வளவு கவலையா போச்சு, என்னடா இவங்க எல்லாம் அப்படி அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்குறாங்க. இல்ல அன்புமணி ராமதாஸ் எங்களோட நாங்கள் கொடுத்த இன்டர்வியூ வேற நான் லங்காசிரியில பாக்கல. நானும் லங்காசிரி கொடுத்துருந்தேன், நாங்கள் எங்கள்கிட்ட எடுங்கோண்டு. அது ஒரு கவலையான விஷயம் உண்மையில. அதாவது ஐபிசி நிறுவனம் லங்காசிரியை வாங்குறதுக்கு முதல் ஆனா அது அப்படியே நீத்து போச்சு, அப்படியே